ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். வாட்ஸ்அப்பில் நம்ம ஸ்லாட்டர் சர்வதர்ஷன் டோக்கன், திவ்ய தர்ஷன் டோக்கன், ஆஃப்லைன் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட், காஸ்ட் அண்ட் டெபாசிட்டோட ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ரீசெண்டாக எனக்கு வாட்ஸ்அப்லேருந்து ஃபீட்பேக் மெசேஜ் வந்துச்சு. உங்களுக்கு வந்துச்சான்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். அப்படி வந்துச்சுன்னா ஜஸ்ட்டு நம்ம ஸ்டார் மூலமாக நம்மளோட ஒப்பீனியன் தெரியப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்டார் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணி கன்ஃபார்ம் கொடுக்குற மாதிரி இருக்குது. எனக்கு வந்திருக்கு, உங்களுக்கு வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி ஃபோன் கால் வந்துட்டு இருந்தது, இப்போ வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க. கீழ் திருப்பதியில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் இன்றைக்கி 3 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கிற விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் 22,000 போல் கோட்டா ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. டோக்கன்ஸ் அவைலபிளாக இருக்குது. திவ்ய தர்ஷன் டோக்கன் மத்தியானம் 3 மணி போல் பூதேவி காம்ப்ளெக்ஸில் தனி கவுண்டரில் ஓப்பன் பண்ணி 3,000 போல் கோட்டா ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஸ்ரீவாரி மெட்டு வழியாக தான் நம்ம நடந்து போகணும். பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுக்குற திவ்ய தர்ஷன் டோக்கன் வாங்கினா இன்றைக்கி காலையில் சிறுத்தைப்புலி நடமாட்டம் இருந்ததை பக்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ குரூப்பாக அனுப்புகிறாங்க அப்படின்னாங்க. ஸ்ரீவாரி மெட்டில் நியூஸில் பார்த்தேன். ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்கிட்டு நம்ம நடந்தும் போகலாம், கார் ஜீப் பஸ்லேயும் போகலாம். நடைபாதைகளில் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. நவம்பர் மாதத்தில் திருச்சானூர் பத்மாவதி அம்மாவாரி கோயிலில் நடக்கிற முக்கியமான விழாக்கள் பற்றின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க. நவம்பர் 11 பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம். நவம்பர் 16 லக்ஷ குங்குமார்ச்சனா. பிரம்மோற்சவ வாகன சேவாலாம் காலையில் நடக்கிற சேவா 8 to 10, சாயந்தரம் நடக்கிற சேவா 7 to 9 நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் வாகன சேவா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. நவம்பர் 25 பஞ்சமி தீர்த்தம், 26 புஷ்பயாகம், நவம்பர் 3 30 சுந்தராஜ பெருமாள் மாட வீதி உலா வருவார். நவம்பர் 7 கிருஷ்ணர் வருவார். அடுத்து பக்கத்தில் சூரியநாராயண சுவாமி கோயில் இருக்குது. அங்கே ஹஸ்த நட்சத்திரத்தப்போ சூரியநாராயண சுவாமி மாட வீதி உலா வருவார் சாயந்தரம் 5 மணிக்கு. தாயார் கோயில்கிட்டேயே ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் இருக்குது. வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். குட்டியாக ரொம்ப அழகாக இருப்பார் பெருமாள். அங்கே 1 8 15 22 29 அபிஷேகம் இருக்குன்னு போட்டிருக்காங்க. அப்ளே குண்டால அபிஷேகம், வஸ்திர அலங்கார சேவா, அஷ்டதல பாத பத்மாரதனா, கல்யாணோற்சவம், அபிஷேகம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. திருமலா வெங்கமாமா அன்னப்பிரசாத் பில்டிங்கில் இன்றைக்கி ஆயுத பூஜை செய்ததாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீவாரி சேவா பற்றின அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. பட் தெலுங்கில் இருக்குது. இங்கிலீஷில் வந்ததும் நாளைக்கு ஷேர் பண்ணுறேன். திருமலாவில் க்ரௌட் நார்மலாக இருக்குது. ஆன்லைனில் எந்த தரிசன டிக்கெட்டும் புக் பண்ணனா டோக்கன் வாங்கிட்டு பெருமாள் தரிசனம் சீக்கிரமாக செய்துட்டு வரலாம். இல்லை டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் போகிறீங்கன்னா 8 மணி நேரத்தில் தரிசனம் செய்துட்டு வந்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் அவங்களுக்கும் போய் சேரும். தேங்க்யூ.